இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 25 அதிகாரம் 1-13 வசனத்தில் இயேசுவின் இரண்டாம் வருகையை பற்றி 3 தொடர் ஓமைகளுள் முதன்மையான ஓமையாக இது கூறப்படுகிறது. நேற்றைய நற்செய்தியில் விழித்திருங்கள், ஆயத்தமாக இருங்கள் என்ற இயேசு இன்று எப்படி விழித்திருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிறார். யூத திருமண பின்னணி இது தெரியாமல் ஓமையை புரிந்து கொள்ள இயலாது. அந்த காலத்தில் யூத திருமணம் இப்படித்தான் நடக்கும். மணமகன் தன் வீட்டிலிருந்து மணமகள் வீட்டிற்கு வருவான். ஆனால் எப்பொழுது வருவான் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் பொதுவாக இரவில்தான் வருவான். மணமகளின் தோழிகள் விளக்குகளோடும் பந்தங்களோடும் காத்திருந்து மணமகனை வரவேற்பார்கள். ஊர்வலமாக வீட்டிற்குள் அழைத்துச் செல்வார்கள். விளக்கு இல்லாமல் ஊர்வலத்தில் சேர்வது என்பது அவமானமாகும். இங்கே மணமகன் இயேசு கிறிஸ்து, 10 கன்னியர்கள் விசுவாசிகள் அல்லது சபையோர்கள். திருமண விருந்து பரலோக ராஜ்யம். இதில் 5 பேர் விவேகிகள், 5 பேர் அறிவிலிகள். விவேகிகள் 5 பேர் தீவட்டியுடன் எண்ணெயையும், அறிவிலிகள் வெறும் தீவட்டியை மட்டும் கொன்று சென்றார்கள். இங்கே தீவட்டி என்பது வெளி சாட்சி, கிறிஸ்தவ வேஷம், சபைக்கு வருவது, ஊழியம் செய்வது எல்லாரிடமும் உள்ளது. எண்ணெய் என்பது உள்ளான ஜீவன், பரிசுத்த ஆவியானவர், உண்மையான இருதய மறுபிறப்பு. எண்ணெய் என்பது வேதத்தில் பரிசுத்த ஆவியை குறிக்கும் சொல்லாகும். நிறைய பேர் வெளியே கிறிஸ்தவர்களாகவும் உள்ளே பரிசுத்த ஆவியின் ஜீவன் இல்லை என்பதையும் இது குறிக்கிறது. மணமகன் தாமதித்த போது எல்லோரும் தூங்கி போனார்கள். மணமகன் வருகிறார் என்ற குரல் கேட்டதும் விவேகிகள் தங்களுடைய தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு மணமகனை வரவேற்கிறார்கள். அறிவிலிகளோ தங்கள் விளக்குகள் அணைவதை பார்த்து விவேகிகளிடம் கேட்கிறார்கள். இங்கே தூக்கம் தவறு அல்ல, ஆனால் ஆயத்தமாக இல்லாதுதான் தவறு. இப்போது எண்ணெய் இல்லாதவர்களின் விளக்கு அணையவே அவர்கள் கடன் கேட்கிறார்கள். இங்கு முக்கியமான இறையியல் உண்மை என்னவென்றால், இரட்சிப்பு, பரிசுத்த ஆவியின் அனுபவம், தேவனோடு உள்ள உறவாகிய எண்ணெயை யாரும் யாருக்கும் பகிர்ந்து கொடுக்க முடியாது, கடனாக கொடுக்க இயலாது.